Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் உச்சரிப்புகள் ரெண்டு எழுத்து சேர்ந்து வர உச்சரிப்புகளை கான்சனன்ட் எழுத்து கூட சேர்த்து என்ன மாதிரி உச்சரிப்பு வருது அப்படின்றதுக்கான பயிற்சி தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து ஏயும் வையும் சேர்ந்து ஏ அப்படிங்கிற சவுண்டு தான் பார்க்க போறோம். இது ஏயோட லாங் சவுண்டு, அதாவது ஏங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். இது கான்சனன்ட் கூட வரும்போது என்ன மாதிரி சவுண்ட் வந்து வருது, அதற்கான பயிற்சி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இதை நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சவுண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பியோட சவுண்டு இப்பு. இப்பு கூட ஏ சேரும்போது பே 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 அப்படின்னு படிக்கணும். பே அப்படின்னே ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இப்பு ஏ பே பே அப்படின்னு படிக்கணும். இக்கு ஏ கே கே கேமன் கேமன். இது மேன் இல்ல ஆ சவுண்ட். ஏக்கு வந்து இங்க அதாவது யூஹெச் சவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஷுவா சவுண்டு, அந்த ஷுவா சவுண்டு தான் இங்க. அப்போ கேமன் கேமன் அப்படின்னு படிக்கணும். இட்டு ஏ டே டே இட்டு ஏ டே. எக்ஸாம்பிள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே டேஸ் இருக்கு இல்லையா, ஸோ டே இட்டு ஏ டே. அதே மாதிரி எஃப் கூட வரும்போது எஃபோட சவுண்டு இஃப் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஃப் ஏ ஃபே ஃபே. எக்ஸாம்பிள் ஃபேஸ். பே கே டே ஃபே. அடுத்த செட் பாருங்க ஜி. ஜி கூட சேரும்போது ஏ. ஸோ என்ன சவுண்டு கொடுக்கணும், ஹார்ட் சவுண்டான இக்குங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். கே கு ஏ கே கேலார்ட் கேலார்ட் கேலார்ட். ஓகே. ஹெச்சோட சவுண்டு இஹு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இஹு பிளஸ் ஏ ஹே ஹே. ஓகே, இஹு ஏ ஹே. அதே மாதிரி ஜேயோட சவுண்டு வந்து ஜி ஏ ஜே ஜே. எக்ஸாம்பிள் டிஜே டிஜே. கே கூட வரும்போது கே. இக்கு ஏ கே கே. ஓகே. அடுத்தது எல் கூட. எல்லோட சேரும்போது எல்லோட உச்சரிப்பும் இல்லு. அப்போ இல்லு ஏ லே லே. எக்ஸாம்பிள் பிளே பிளே. ஓகே. இம்மு ஏ மே 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 மந்த் மேங்கிற வேர்டு இருக்கு. மே பி மே பி. ம் ஏ மே ம் ஏ மே பி. இன் ஏ நே நே. அடுத்தது இப்பு ஏ பே பே. ஓவர் பே ஓவர் பே. பேங்கிற வேர்டு இருக்கு. பேயபிள் பே. ஓகே. இப்பு ஏ பே. அப்போ இது லே மே நே பே. ஓகே. அடுத்தது பாருங்க, ஆறு கூட வரும்போது இரு ஏ ரே ரே. அப்போ இந்த வேர்டு எப்படி படிக்கணும், ட்ரே. இட்டு ரே ட்ரே ட்ரே. இஸ்ஸு ஏ சே சே. இட்டு ஏ டே. அப்போ ஸ்டே ஸ்டே. ரே சே டே. ஓகே. அடுத்தது பாருங்க, லாஸ்ட் செட்டு. வியோட சவுண்டு யூ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ யூ ஏ வே 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 கே வே கே. அடுத்தது டபிள்யூ ஏ ஒய் வே ஹைவே வே. ஓகே, வே. ஸோ அடுத்தது வந்து நமக்கு ஒய் கூட வரும்போது ஒய் ஏ ஒய் ஏ ஏ ஏ அப்படிங்கிற சவுண்ட். ஓகே. அடுத்தது இசட் கூட வரும்போது ஜே ஜே. ஓகே. வே வே ஏ ஜே. ஓகே. ஏ ஒய் ரெண்டையும் தனித்தனியா உச்சரிக்க கூடாது, ரெண்டுக்கும் சேர்த்து. இப்ப ஒய் வந்து கான்சனன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒய்க்கு வந்து 3 சவுண்ட் இருக்கு. அதுல ஒரு சவுண்டு கான்சனன்ட் சவுண்டு, பேலன்ஸ் இருக்க 2 சவுண்ட் என்னன்னா வவல் சவுண்டு. அந்த 2 வவல் சவுண்ட்ல ஒரு சவுண்ட் கூட சேர்த்துதான் அந்த ஏ ஒய், அந்த கான்சனன்ட், அந்த அதாவது வவல் பிளன்ஸ்ன்றதுல வந்து 2 உயிரெழுத்துக்கள் சேர்ந்து ஒரு உச்சரிப்பு பார்த்திருக்கோம்.
அப்போ y வந்து கான்சனண்டாவே இருந்தாலும் அதுக்கும் வவல் சவுண்ட் இருக்கு அப்படின்றனால நம்ம வவல் எடுத்து கூட சேர்த்து ஒரு சவுண்ட் வந்து சொல்றோம். ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம வந்து ஏ லாங் ஏ சவுண்டு படிக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கான இன்னைக்கு டெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏ சவுண்ட்ல வந்து ஒவ்வொருக்கும் தனித்தனியா ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச 5 வேர்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஏங்கிற சவுண்டு, ஸோ இதே வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயும் ஏ வைலே வரும். நம்ம கான்சனட்டோட சேர்த்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறனால உங்களுக்கு பிலேருந்து நான் இசட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏ சவுண்டில் வரக்கூடிய வார்த்தைகள் 5 வார்த்தைகள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம வந்து இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணாலும் இங்கிலீஷில் பேசணுங்கிறது நிறைய பேரோட ஒரு ஆசையாக இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோஸும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் பார்த்து உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.